வாசிக்கின்ற பொழுது ஒரு பாத்திரம் வருதுங்க, ஒரு கேரக்டர். இயற்கை இறைவன் முடிவு செய்கிறார் ஒரு சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தந்தையின் மூலமாக அந்த தாயின் வயிற்றிலே ஒரு கரு விழுகிறது. கரு விழுந்தவுடன் இந்த கருவிலே வரக்கூடிய குழந்தை இந்த இனத்தை காப்பாற்றும் என்று இயற்கை முடிவு செய்கிறது. இதுவரைக்கும் தான் நமக்கு எளிமையா இருக்குங்க. இதை கடந்து ஒரு வார்த்தையை சொல்றேன். அந்த தாய்க்கு கனவு ஒன்று வருது. அதுல 2 ஆர்டர் from God, 2 ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் தெரியுமா? நீ இந்த குழந்தை பெற்று வெளியில் ஏற்றுகின்ற வரைக்கும் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அப்புறமா அந்த குழந்தை பிறந்து இறக்குற வரைக்கும் அவன் தலைமுடிய வெட்டக்கூடாது. குழந்தை பிறக்குதுங்க. சீக்கிரத்திலேயே ஒரு 17-18 வயதிலேயே குழந்தை எப்படி வளருதுன்னா ஆஜானு பாகுவா வளர்ந்துருதுங்க. அது சும்மா ஒரு அடி அடிச்சாலே 10 பேர் சாயிற அளவுக்கு அதுக்கு பராக்கிரமம். அவனை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். அந்த இனம் காப்பாற்றப்படுது, பல்கி பெருகுது. அவனும் வளர்கிறான், 7 அடிக்கு வளர்றான், பெரிய வீரனாக வருகிறான். பாருங்க, இறைவன் நமக்கு, அவன் பெயர் சிம்சோன். சிம்சோனை போல நமக்கு எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நாமும் பிறந்திருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில். ஆனா எங்க தெரியுமா பிழை நடக்குது? இறைவனுடைய அல்லது இயற்கை தந்திருக்கக்கூடிய அந்த அருளை நாம் புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் ஏற்படுகிறது. நான் இன்றைக்கு இந்த தாய் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த பேச்சாளர் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த பெண் ஒரு வார்த்தை சொல்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தோல்வியால் பாதிக்கப்படுகின்றவர்களை விட வெற்றியால் பாதிக்கப்படுகின்றவர்கள் தான் நம் தேசத்தில் அதிகம். வெற்றியை ஹேண்டில் பண்ண தெரிகிறது இல்லைங்க. யாரிடத்திலும் இல்லாத இளமை உன்னிடத்தில் இருக்கிறது, அதை ஹேண்டில் பண்ண தெரியுதா? யாரிடத்திலும் இல்லாத கணவன் மனைவி என்கின்ற அருள் உன்னிடத்தில் இருக்கிறது, ஹேண்டில் பண்ண தெரியுதா? எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லை, உனக்கு இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, உனக்கு இருக்கிறது. எத்தனையோ பேர் உன் மதத்தில் பிறக்கவில்லை, நீ பிறந்திருக்கிறாய். நமக்கு அந்த அருள் இருக்கிறது என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சிம்சோன் செஞ்ச பிழையை சொல்றேன். இயற்கை அவனுக்கு எவ்வளவு ஆற்றலை தந்தாலும் அவன் செய்த பிழை என்ன தெரியுமா? மதுரசம் அருந்த கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவன் மனசு அவ்வளவு பலவீனமானது. நிறைய பேரால் அது தாங்க முடியாது. அவன் ஒரு பெண்ணின் மீது காதல் உறுகிறான். அந்த காதல் அவனுக்கு கிடைக்கவில்லை. ரெட் லைன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம் வாழ்க்கையில் நாம் சில பிழைகள் செய்வதற்கு, கெட்ட பழக்கங்கள் வருவதற்கு, கெட்ட சகவாசம் வருவதற்கு நம் சோகங்கள் தான் காரணமாக இருந்திருக்கின்றன. நீங்கள் வெற்றியாளர்களை கேட்டு பாருங்கள், அதே சோகம் தான் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றி இருக்கிறது. ஒரு தாயா நின்னு சொல்றேன், இந்த புத்தியில, இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த தலையில டோபமின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் செக்ஷுவல் அர்ஜ தூண்டும். அந்த டோபமின்ங்கிற ஹார்மோனால செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு போறவங்க தான் நம்மில் பல பேர், இல்லனா போதைக்கு போறவங்க. சில பேர் அந்த 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 ஹார்மோனுடைய அந்த பரவசத்தை எதில் அடைகிறாங்க தெரியுமா? சில பேர் ஓவியராவதில் ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் சிற்பியாகி ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் கவிஞர்களாகுவதில் ஜெயித்து விடுகிறார்கள். அந்த ஆற்றலை நீங்கள் எதில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறது வெற்றி. பெரும் ஜனத்தொகையை பெருக்க வேண்டும் என்றால் ஓகே, அதற்கும் அது பயன்படும். அந்த ஆற்றலை எங்கே பயன்படுத்துவது? பாருங்க, சிம்சோனுக்கு மனசுல கோபம், மனசுல வேதனை. இந்த பெரிய ஒரு ஆளை இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சேன்னு சோகத்துல இருக்கிறானா, அவனுக்கு தெளிலால்னு ஒரு தோழமை கிடக்குது. இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கிடைச்ச மாதிரி தான். நோ கமிட்மெண்ட். ஜஸ்ட் வண்டி கொண்டு வந்து நின்னா போதும், பின்னால உட்காந்துக்கிட்டு ஊர் சுத்தி நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்க விட்டுட்டா போதும். நிறைய பேர் இருக்கிறாங்களா, இல்ல கை தட்டி காட்டி கொடுக்கிறீர்கள். அப்படி கிடைக்கிறா ஒருத்தி, சேர்ந்து சுத்துறா, சாப்பிடுறா, பயங்கர என்டர்டெயின்மெண்ட். அவளை விலை பேசி விடுகிறார்கள். ஏய், இந்த சிம்சோனை கொல்லணும். ஐயோ, நான் உனக்கு 100 காசு தரேன். அவன் உடம்புல எங்கேயோ இருக்கு பலம், எங்கன்னு தெரிஞ்சு கொடு. நான் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது பயந்து போனேங்க நான். ஐயோ, சொல்லிடுவானோ சொல்லிடுவானோ. சிரிக்கிறான்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆற்றல் கொண்டவர்கள், அருள் கொண்டவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள், தயவு செய்து அந்த அதிகாரம் உங்கள் கையில் நிலைக்க வேண்டுமே என்று பயப்படுங்கள். சாதாரணமாக அதன் மீது ஏறி நின்று கூத்தாட முடியாது. சிம்சோன் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்னை அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து போவேன். அன்னைக்கு ராத்திரியே அக்கினி கம்பியில கட்டுறாங்க, அறுத்துட்டு வந்துட்டான். அவ சொல்றா, அக்கினி கம்பில கட்டினா செத்துருவேன்னு சொன்ன. ஏய், சாதாரண கயிறுல கட்டினாலே செத்துருவேண்டி. அன்று இரவு அவனை சாதாரண கயிறால் கட்டுகிறார்கள். அதையும் அறுத்து கொண்டு சிரிச்சுக்கிட்டே தெளிலால் முன்னால வர்றான். தெளிலால் என்ன செஞ்சா தெரியுமா? உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவுகள் நட்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, தனித்திருங்கள். உங்கள் திறமைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் தாளந்துகள் உங்களுக்கு என்று வழங்கப்பட்டவை. அவை இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் தனித்திருங்கள். வள்ளலார் சும்மா சொல்லிட்டு போலீங்க, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. சாதாரண சொல் இல்லாது. தெளிலால் முன் சிரிக்கிறான். தெளிலால் விழுந்து அழுகிறாள். நீலாம் எனக்கு ஃப்ரெண்டா? சொல்ல மாட்டியா? உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? என்ன அவமானப்படுத்துற? நான் உனக்கு பெஸ்டியா இல்லையா? இப்படிலாம் பேசுறாங்க. பொறண்டு அழுறா பாருங்களேன். அவ அழுகையை பார்த்து பொறுக்க விடாம அவள் அப்படியே மடியில் எடுத்து சாச்சிக்கிறான். நீ சொல்ல, உன் உடம்புல எங்க இருக்குன்னு சொல்ல. அவன் கலங்கி போறாங்க. அவன், ஏன் இப்படி கேட்குற நீ? நான் சாவறதுனா உனக்கு பிடிக்குமா? அவ்வளோ இல்லை இல்லை, நீ என்னோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறங்கிறதுக்கு இதுக்கு வேலை எப்படி சாட்சி? நீ சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவள் எழுந்து அவனை மடியில் போட்டுக்கொள்கிறாள். மடியில் போட்டுக்கிட்டு தலையை கோதுறா. தலையை கோதிக்கொண்டே கேட்கிறாள், எங்க இருக்குன்னு சொல்ல, உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல, எனக்கு சொல்ல. நீ இதோ கோதிக்கொண்டிருக்கிறாயே, அந்த தலைமுடியில் தான் இருக்கிறது சொன்னானா. அவ அதை கோதிக்கிட்டே ஏழா அதை பிரிக்கிறா. இவ்வளோ முடி ஏழா பிரிச்சு கொண்ட போடுறா. அந்த சொகத்துல தூங்கிட்டான் சிம்சோன். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது அவன் முழு தலையும் மழிக்கப்பட்டிருக்கிறது. எழுகிறான். தன் உடம்பிலே ஆற்றல் போனதை அறிகிறான். தெளிலால் உடன் இல்லை. பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். அவனை கயிறுகளால் கட்டுகிறார்கள். கைகளால் அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்படுகிறான். அழுகிறான், அழுகிறான், அழுகிறான். மீண்டும் முடி முளைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், மனம் வலிச்சு தான் சொல்லிட்டு போறேன். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், இயற்கை கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதை பிடிச்சுக்கோங்க. போனா வராது, வந்தாலும் முன்னால மாதிரி இருக்காது. அது இறை அருளாக இருந்தாலும் கூட. கண்ணை என்ன பண்ணுவான்? முடிதான் வளருது, மறுபடியும் ஆற்றல் வருது, எடுத்துக்க. ஆனா அடிக்கிறாங்க, எல்லாரையும் அடிக்கிறான். ஆனா கண் இல்லைல்ல, கண் எப்படி முளைக்கும்? எல்லாரையும் அடிக்கிறான், முடியலைங்க அவனால. மறுபடியும் கட்டி போட்டுறாங்க. கடைசியா மனம் வருந்தி சிம்சோன் அந்த கயிறை அப்படியே பிடித்து இழுத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளோடு அப்படியே செத்து போனான் என்று பைபிள் சிம்சோனின் கதையை முடிக்கிறது. கடைசியாக ஒரு வரி சிம்சோனுக்காக அஞ்சலியாக செலுத்தப்படுகிறது பைபிளில். அவன் உயிரோடு இருந்து தண்டித்த தீமையை விட அவன் இறந்தபோது அவனோடு சேர்ந்து அழிந்த தீமை மிகுந்தவர்கள் அதிகம் என்று சொல்லி முடிக்கிறது. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? அவனால் இந்த புலையூர் மரணத்தை தடுத்திருக்க முடியும். அவனிடத்தில் தான் இருந்தது, அந்த செலக்ஷன் அவன்கிட்ட தான் இருந்தது. ஆனால் அவன் செய்தானா? அவன் செய்ய இல்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறேன், இந்த சகோதரி, யாரும் மலை தடுக்கி விழுவதே இல்லை, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார்கள்.